ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிடிஎஸ் எக்ஸாமோட பிஒய்க்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்ட் 3 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல சம் கொஷின்ஸ் இருக்கு. அந்த கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிஒய்க்யூஸ் டிஸ்கஷன் உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நெட்டு செட்டு பேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ற எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question. Which modules in Python allow to store at most any Python object in the file directly? ஓகேங்களா, இது வந்து பைத்தான் ஃபைல் டைரக்டரியில இருந்து நம்ம கேட்டிருக்காங்க. பைத்தான் லைப்ரரிஸ் படிச்சிருந்தோம்னா தான் இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதுல ஒவ்வொன்றா கேட்டிருக்காங்க. ஆர்இ, பிக்கல் அண்ட் பேண்டாஸ், ஸ்லேவ். இதுல வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஆன்சர் இஸ் பிக்கல். பிகாஸ் ஏன் அப்படின்னா இது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு மாடியூல். இந்த மாடியூல் எதுக்கு அப்படின்னா பில்ட்-இன் பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்ல யூஸ் பண்றோம் இந்த மாடியூல்ஸை. இந்த மாடியூல் ஃபார் எதுக்கு அப்படின்னா சீரியலைசிங் அண்ட் டீசீரியலைசிங் த பைத்தான் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, பிக்லிங் அப்படிங்கிறது என்னன்னா சீரியலைசேஷனுக்காக, அதாவது கன்வெர்ட்ஸ் இன்டு பைத்தான் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு த பைனரி பைட்ஸை நம்ம வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது சீரியலைசேஷன். அதாவது டிக்ஷனரி, லிஸ்ட், இந்த மாதிரி கஸ்டம் ஃபைல்ஸ் பைனரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பைனரி பைட் ஸ்ட்ரீம்ஸா நம்ம கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது சீரியலைசேஷன். ஃபார் எதுக்கு அப்படின்னா ஸ்டோர்ட் இன் டேட்டா பேஸ்க்காக, இல்லை டிரான்ஸ்மிட்டட் ஓவர் த நெட்வொர்க்ல நம்ம டிரான்ஸ்மிட் பண்றப்போ எல்லாமே பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே லைக் டிக்ஷனரி, லிஸ்ட், நம்ம டபிள்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்றோமோ அந்த கஸ்டமைஸ் கிளாஸஸ் எல்லாமே நமக்கு பைனரி ஃபைலா கன்வெர்ட் பண்றது வந்து ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக, சீரியலைசேஷன் அந்த பிக்லிங் இதுல வந்து யூஸ் பண்றோம். அன்பிக்லிங் அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் ஆப்போசிட். எஸ், டீசீரியலைசேஷன். அதாவது என்ன அப்படின்னா கன்வெர்ட்டிங் த பைனரி பிட் டு இன்டு த ஸ்ட்ரீம் பேக், அதாவது திரும்ப அந்த ஆப்ஜெக்ட் மெத்தட்ல நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது டீசீரியலைசேஷன். ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. கன்வெர்ட் த பைனரி பிட் ஸ்ட்ரீம்ஸ் பேக் into the functional or identical Python objects with its original state and attribute intact. ஓகேங்களா, ஸோ இதுக்கான கோர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிக்கல் டாட் டம்ப், இதுல ஆப்ஜெக்ட் அந்த என்ன ஃபைல் அதை நம்ம கொடுத்துருவோம். இது வந்து எல்லாமே வந்து எங்க இருக்கும், எங்க சோர்ஸ் இருக்கும் அப்படின்னா டிஸ்க்ல தான் இருக்கும். நம்ம ஃபைல் டிஸ்க் இருக்கு இல்லையா, அதுல ஸ்டோர்ஸ் இருக்கும். அதாவது இது சீரியலைசஸ் an object and writes it directly to the open binary files தான் நம்ம இது பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. அதே லோட் அப்படிங்கிறது என்னன்னா ரீட் and deserialization an object from an open binary files and dumps ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம்னா இது வந்து ஒரு மெமரி வேரியபிளா யூஸ் பண்றோம். இது வந்து என்னன்னா சீரியலைஸ் தான் பண்ண போறோம். ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாவே நமக்கு சீரியலைஸ் தான் மேக்ஸிமம் வரும். அண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ரிட்டர்ன் அண்ட் பைட் ஆப்ஜெக்டா ரிட்டர்ன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இதே பைட் ஆப்ஜெக்ட்ஸை லோட் பண்றோம் அப்படின்னா அது மெமரி வேரியபிள், அது வந்து டீசீரியலைஸ். பைட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஆப்ஜெக்ட் பேக். ஓகேங்களா, திரும்ப நம்ம பேக் டு த ஆப்ஜெக்டா நம்ம கொண்டாடுறதுக்காக நம்ம யூஸ் பண்றது ஆப்ஜெக்ட் பேக். பைட்ஸ் ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, இதுதான் வந்து டம்ப் அப்படிங்கிறது நம்ம கன்வெர்ட் பண்ண போறது. அதே லோட் அப்படிங்கறது வந்து திரும்ப நமக்கு வந்து சிஸ்டத்துக்கு லோட் பண்றது. அத அந்த மீனிங் வச்சு இத பாருங்க. இதான் கோர் ஃபங்க்ஷன் ஆஃப் a pickle. நெக்ஸ்ட், ரைட் த அவுட்புட் ஆஃப் எல் given பைத்தான் கோட். எல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. அப்ப இது வந்து என்னதுன்னா லிஸ்ட். ஓகேங்களா, லிஸ்டா கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல வந்து 1 2 1 3 2 4 5 6 5 இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா செட்டா கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ கன்வெர்ட், இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா கன்வெர்ட் இன்டு செட். ஓகேங்களா, ஃப்ரம் எதுல இருந்து, லிஸ்ட்ல இருந்து நமக்கு கன்வெர்ட் பண்றாங்க செட். ஓகேங்களா, அந்த எல் இப்போ இந்த எல்ங்கிற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் ஆயிருக்குது. அந்த எல் ஆப்ஜெக்ட் இருக்கிறத டிஸ்ப்ளே பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தென் செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ், மெயின் டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா செட் வந்து நோ டூப்ளிகேட் அலௌடு. ஓகேங்களா, ஆனா லிஸ்ட் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணும், அக்செப்ட் பண்ணும். இது வந்து நோ டூப்ளிகேட், எந்த டூப்ளிகேட்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணாது. அப்ப இங்க எத்தனை இருக்கு, ஃபர்ஸ்ட் 1 எழுதிடலாம், ரெண்டாவது செகண்ட் 2 இருக்கு, அடுத்த ரிமைண்டர் மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் நம்பர் வரனால இதை வந்து என்ன பண்ணிருந்தா இக்னோர் பண்ணிடும். அண்ட் தென் 3 வரும், மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் நம்பர் வரனால இக்னோர் பண்ணிடும். அண்ட் 4 5. ஸோ the answer is 1 2 3 4 5. A is the option. ஓகேங்களா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. கன்வெர்ட்டிங் a லிஸ்ட், இதுல என்ன சொல்லிருக்காங்க, கன்வெர்ட்டிங் a லிஸ்ட் இன்டு த செட் ரிமூவ்ஸ் த டூப்ளிகேட்ஸ். அதாவது செட் வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிரும். இதுதான் மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் செட். ஓகேங்களா, கன்வெர்ட்டிங் பேக் டு த லிஸ்ட் கிவ் த யூனிக் எலமெண்ட்ஸ். ஆர்டர் மே பி வேரி,
Python's internal set ordering, but the elements will only வந்து displayed the 1 2 3 4 5, not allowed the duplicate elements. ஓகேங்களா? Next, dash is one of the file operation that sets the position to desired point in the file. இந்த இடத்துல இதான் keyword உங்களுக்கு desired point, it's a keyword. ஓகேங்களா? அந்த desired point ஒரு ஃபைல்ல நம்ம மூவ் பண்றப்போ எந்த ஃபைல் ஆபரேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் desired point போடுறதுக்கு. Put fseek and rewind get w. எஸ், desired pointக்கு நம்ம ஃபைல பொசிஷனை மூவ் பண்றது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா fseek. ஓகே, அதர் மூவ் ஆப்ரேஷன்ஸ் எது இருக்குன்னு பார்க்கலாம். fseekனா சொன்ன மாதிரி மூவ் ஃபைல் பாயிண்டர் இன்டு த டிசையர் லொகேஷன். ரீவைண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ரீசெட் பாயிண்டர் டு பிகினிங், திரும்ப வந்து ரீசெட் பண்ணி நம்ம பிகினிங் போறதுக்காக கொடுக்குறது ரீவைண்ட். அண்ட் புட் w அண்ட் கெட் w அப்படிங்கிறது வந்து புட் அப்படிங்கிறது வந்து ரைட்டும், கெட் வந்து ரீடுக்கும் கொடுக்கறதுக்கு. ஒரு வேர்டை நம்ம கெட் பண்ற, புட்னா ரைட் பண்றதுக்கு, கெட்னா ரீட் பண்றதுக்கு. அண்ட் fprintf அண்ட் fscanf அப்படிங்கிறது என்னன்னா ஃபார்மேட்டட் ரைட் அண்ட் ரீடுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட், the process of assigning an address of the variable to the pointer variable is known as. ஸோ அசைனிங் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். ஓகேங்களா? அதை அசைன் பண்றோம். அதுக்கு வந்து பாயிண்டர் வேரியபிள் நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? இன்ஸ்லைசேஷனா, டார்கெட் வேல்யூ, மெமரி லொகேஷனா, அட்ரஸா? ஓகே, இன்ஸ்லைசேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இன்ஸ்லைசேஷன், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன். when we assign the address of variable to the pointer, அதான் சொல்றாங்க இல்லையா? இந்த x அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த x வந்து இங்க இன்ஸ்லைஸ் பண்றாங்க பாயிண்டர் வேரியபிள். அதாவது xங்கிற வேரியபிளோட அட்ரஸை நம்ம pங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். ஏன்னா pங்கிறது ஒரு பாயிண்டர் வேரியபிள், அதுல வந்து அட்ரஸ் ஆஃப் த லொகேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணிருப்போம் மெமரியில. ஸோ அது எதனோடத குறிக்குதுன்னா எக்ஸோடது. ஸோ இதுக்கு பேர் என்ன நம்ம சொல்லுவோம்னா பாயிண்டர் இன்ஸ்லைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பாயிண்டர் now hold the memory address of the variable இங்க என்னது x. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்ஸ்லைசேஷன். நெக்ஸ்ட், dash is the user defined data type that allows different data types to be combined together to represent the data record. எது வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஆக்சுவலி டேட்டா டைப்ஸை பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ், யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ், ட்ரிவன் டேட்டா டைப்ஸ் நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம். அதில் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தட் அலோஸ் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? கம்பைன் டுகெதர், அதுக்குள்ள கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம அலோவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்னா கிளாஸ் நேம் ஏதாவது ஒன்று, அதில் வந்து இன்ட், வாய்டு அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து ஒரு பைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுலேயே நான் க்ளூ கொடுத்துட்டேன். டு கம்பைன் டுகெதர் டு ரெப்ரசென்ட் த டேட்டா ரெக்கார்ட். ஓகேங்களா? அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தான். because structure is a user defined data type. Structure, union எல்லாமே user defined data types தான். that allows grouping variables different data type. For example இங்க கொடுத்திருக்க struct அப்படிங்கிறது keyword, studentங்கிறது structureோட அந்த நேம். இது வந்து என்னன்னா இந்த ஸ்டூடெண்டோட எல்லா டீடைல்ஸ் இருக்கும். enter roll number, characterல நேம், floatல மார்க்ஸ். ஸோ இதுல வந்து இன்டீஜர்ங்கிற டேட்டா டைப், கேரக்டர் அண்ட் ஃப்ளோட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம ஒரு குரூப்பாக பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இதுல ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கிறது தான் வந்து இது கொடுக்குது. அடுத்தது அரே அப்படிங்கிறது ஏன் வராது அப்படின்னா ஸ்டோர்ஸ் மல்டிபிள் வேல்யூஸ் இன் சேம் டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ அரேல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சேம் டேட்டா டைப்ஸ் தான். இன்ட்னா இன்ட் தான் பிடிக்கும், கேரக்டர்னா கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ சேம் டேட்டா டைப். ஸோ இது ஆப்ஷன்ல வராது. யூனியன் அப்படிங்கிறது என்னன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் தான், பட் என்ன பண்ணுது அப்படின்னா சேம் மெமரி லொகேஷன்ஸ் இருக்கிறதுல யாரு ஹையஸ்டா இருக்காங்களோ அந்த மெமரி லொகேஷன்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஒரே மெமரி லொகேஷன்ஸ்லேயே வந்து நமக்கு திரும்ப திரும்ப பண்றது தான் யூனியன். இதுதான் ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜருக்கு இப்போ 2 பைட்ஸ்னா அந்த 2 பைட்ஸ் எடுத்துக்கும். கேரக்டருக்கு 50 அப்ப 50 வந்துடும். ஏன்னா கேரக்டர் 1 பைட், ஸோ 50 கொடுத்துருக்காங்க 50. ஃப்ளோட்டுக்கு 2 பைட்ஸ்னா 2 பைட். ஸோ அப்ப இது டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 54 வரும். ஓகேங்களா? ஆனா அதே யூனியன் எடுத்துட்டீங்கன்னா இதுல எது மேக்ஸிமம் இருக்கிறது அப்படின்னா 50. ஸோ 50 மட்டும் தான் எடுத்துக்கும். அதுக்குள்ளதான் ரோல் நம்பரை ஸ்டோர் பண்ணும், கேரக்டரை ஸ்டோர் பண்ணும், ஃப்ளோட் ஒவ்வொன்றுக்கு தேவைப்படுறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்றது தான் யூனியனுக்கும் ஸ்ட்ரக்சருக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ பிட்ஃபீல்டு அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் த டேட்டா இன் பிட்ஸை நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் நம்ம மெமரி எஃபிஷியன்ட்காக நம்ம ஸ்டோர் பண்றோம்ல அது பிட்ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட், பைனரி ஃபைல் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேஷ்.
ஓகேங்களா? பிட்ஸா, பைட்ஸா, ஆஸ்கியா, கேரக்டரா? இது நமக்கு தெரியும். ஆஸ்கி வராது, கேரக்டர் வராது. நமக்கு கன்ஃபார்மா தெரியும். இங்க பிட்ஸா, பைட்ஸாங்கிறதா கன்ஃப்யூஸ்ட் ஆகும். ஸோ பைனரி ஃபைல் வந்து கலெக்ஷன் ஆஃப் அப்படின்னு கேட்டாவே பைட்ஸ் தான். ஏன்னா பைனரி ஃபைல் ஸ்டோர்ஸ் த டேட்டா ஃபார்ம் ஆஃப் பைட்ஸா தான் ஸ்டோர் ஆகும். 8 பிட்ஸ் 1 பைட். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அதாவது கேரக்டர்ஸ் இன் ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம்ஸ்ல இருக்கிறது எல்லாமே பைனரி ஃபைல் ஸ்டோர் ரா பைட் ஆஃப் சீக்வன்ஸா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இமேஜஸ், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், ஸ்ட்ரக்சர் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து ரா பைட்ஸா வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணும் பைனரி ஃபைல்ஸ்ல. ஓகேங்களா? இது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பில இந்த கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. 2019 நினைக்கிறேன். 19 ஆர் 20 பிஜிடிஆர்பில வந்திருந்தது. Okay, next. The dash function works almost like a string assignment operator. ஓகேங்களா? string assignment operator ஸ்ட்ரிங்ல நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸ்ட்ரிங் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறப்போ இந்த இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எது வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது? ஸ்ட்ரிங் சிபிஒய் அப்படின்னு என்னன்னா ஸ்ட்ரிங் காப்பி. ஸ்ட்ரிங் காப்பி. இது வந்து என்னன்னா கம்பேர். ஸ்ட்ரிங் கம்பேர். இது வந்து என்னன்னா கன்கார்டினேஷன். அடுத்து இது வந்து என்னன்னா லென்த், ஸ்ட்ரிங் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா strcpy ஸ்ட்ரிங் காப்பி. பிகாஸ் ஏன் அப்படின்னா இதுல தான் டெஸ்டினேஷன் அண்ட் சோர்ஸ் ரெண்டு கொடுப்போம். எதுல இருந்து எதை காப்பி பண்ணணும் அப்படிங்கறத கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதை காப்பி பண்றதுக்காக நம்ம கொடுக்கறது. ஸோ இட் காப்பீஸ் த கண்டென்ட் ஆஃப் ஒன் ஸ்ட்ரிங் டு another. இட்ஸ் சிமிலர் டு அசைனிங் ஒன் ஸ்ட்ரிங் டு another. எஸ், இது ஒரு இதுல இருந்து இன்னொரு ஸ்ட்ரிங் நம்ம காப்பி பண்றோம் இல்லையா? இதை பார்த்தா ஒரு அசைன் மெத்தட் தானே இருக்கு. ஸோ அதனால தான் இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால சொல்றேன். நமக்கு டைரக்டா காப்பி த கண்டென்ட் ஒன் ஸ்ட்ரிங் டு another நம்ம கேட்டிருந்தா strcpyன்னு போட்டிருப்போம். ஸோ இட்ஸ் லைக் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஓகே, என்ன சொன்னேன் இல்லையா? கம்பேர்ஸ் டூ ஸ்ட்ரிங்ஸ், கேட்னா கன்கார்டினேஷன். ஓகே, ஜாயிண்ட் டூ ஸ்ட்ரிங்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது. லென்த் அப்படிங்கிறது ரிட்டர்ன் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கன்சிடர் த சைஸ் ஆஃப் கேரக்டர் வேரியபிள் ஆஸ் 1 பைட். ஓகேங்களா? வாட் வில் பி த சைஸ் ஆஃப் அரே டிக்ளேர்ட் பிலோ. அதாவது இது 1 பைட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கேரக்டருக்கு நமக்கு 1 பைட் தெரியும். ஸோ 1 பைட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அரேயோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஸ்பேஸ்க்கு 12 13 14 15 16 17 18 19 அண்ட் 20. ஓகேங்களா? 20 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா 20 பைட்ஸ் போடக்கூடாது. பிகாஸ் எப்பயுமே C++ல என்ன ஆகும்னா ஒரு நல் கேரக்டரையும் ஆட் பண்ணி தான் லாஸ்டா அது ஸ்டோர் பண்றப்போ ஒரு நல் கேரக்டரையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கேரக்டர் வந்து ஸ்டோர் ஆகும். இப்படி எல்லா சென்டென்ஸும் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து என்ன இருக்குன்னா ஒரு நல் கேரக்டர் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனோட டோட்டல் தான் எடுத்துக்கணும். டோட்டல் எடுத்துக்கிறப்போ நமக்கு எத்தனை பைட்ஸ் வருதுன்னா 21 பைட்ஸ். ஸோ இதுதான் ஆப்ஷன். இது வந்து லாஸ்டா இப்ப கேட்ட அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்லயும் இந்த மாடலான ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்தது. ஓகேங்களா? அண்ட் தென் பிஜிடிஆர்பிலையும் வந்திருந்தது. ஸோ இதை பாருங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் மட்டும்னா நம்ம டக்குன்னு கேரக்டர் மட்டும் போடக்கூடாது. எப்பயுமே நமக்கு கேரக்டரோட லாஸ்ட் பைட் வந்து என்னன்னா ஒரு நல் கேரக்டர் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதையும் கவுண்ட் பண்ணி தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ 21 பைட்ஸ். அதான் இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம்ல 20 கேரக்டர்ஸ். சில வந்து என்னன்னா ஸ்டோர்டு எக்ஸ்ட்ரா நல் டெர்மினேட்டட் ஆப்ரேட்டர் ஒன்று வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்றது. டோட்டல் சைஸ் வந்து என்னன்னா 20 கேரக்டர்ஸ் பிளஸ் 1 நல் டெர்மினேட்டர். ஸோ மொத்தம் வந்து நமக்கு எவ்வளவு வருதுன்னா 21 பைட்ஸ். நெக்ஸ்ட், வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8 கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன? இந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி கண்டிஷன். டெர்னரி கண்டிஷன் எதுக்கு அப்படின்னா இஃப் தென் எல்ஸ் கண்டிஷன் மாதிரி தான். ஸோ நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் அண்ட் தென் கொஸ்டின் மார்க் அப்புறம் ட்ரூ ஃபால்ஸ். இதுதான் மேட்ரு. ஓகேங்களா? இது ஷார்ட்டா நான் சொல்லியிருக்கேன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த ட்ரூ பார்ட் இது ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா செகண்ட் பார்ட் ஃபால்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 greater than 6. இட்ஸ் a ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், ட்ரூ. அப்ப ட்ரூனா யாரு? இவங்க தான் ட்ரூ பார்ட், இவங்க ஃபால்ஸ் பார்ட். அப்ப ட்ரூனா யாரு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க? yல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? 4. எஸ், ஆன்சர் இஸ் 4. ஓகேங்களா?
ஸோ அதான் இங்க குடுத்துருக்கேங்க. டெர்னரி ஆப்பரேட்டரோட கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் இஃப் ட்ரூனா அண்ட் இஃப் ஃபால்ஸ்னா ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த ட்ரூ பார்ட் போகும். அதர்வைஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா ஃபால்ஸ் பார்ட் போகும். இதுதான் வந்து டெர்னரி ஆப்பரேட்டரோட சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். அங்க குடுத்திருக்க ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன்ஸ் குடுத்திருக்காங்க. strcat நான் முன்னாடியே சொன்னேன். strcmp, cpy, cen. இதுல நமக்கு தெரிஞ்சத ஃபர்ஸ்ட் பண்ணுனாவே நமக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் கிடைச்சிரும் இல்லைங்களா? சோ cat அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். கான்கார்டினேஷன். எஸ், 4th ஆப்ஷன். சோ ஏக்கு 4 எங்க இருக்கு? சோ இது ரெண்டுமே வராது. ஏக்கு 4 ஓகே. அடுத்து சி சிஎம்பி. சிஎம்பி அப்படிங்கிறது என்னன்னா கம்பேர் த டூ ஸ்ட்ரிங்ஸ். எஸ். அப்ப பிக்கு 3 ஓகே, ரெண்டுமே கரெக்டா இருக்கு. அண்ட் தென் சிபிஒய்னா நமக்கு தெரியும், இப்பதான் பார்த்தோம். காப்பி த ஒன் ஸ்ட்ரிங் டு ஓவர் த அனதர் ஸ்ட்ரிங். எஸ். சிக்கு 1. ஸோ அப்போ ஆப்ஷன் இதுதான் கரெக்ட். இது தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் சிஎன் அப்படின்னா சாரி, இங்க வந்து சிஎன் வரக்கூடாது, எல்இஎன் வரணும். இது வந்து மிஸ்டேக்கு. எல்இஎன் அப்படின்னு என்னன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஸ்ட்ரிங் காப்பிக்கு இன்னொரு நேம் என்ன? ஸ்ட்ரிங் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகிறது ஸ்ட்ரிங் காப்பி. Okay, next. The estimation technique is in which symbols of the quantifier output and the prediction error are used to drive the estimation of the predictor coefficient is called. இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அடாப்டிவ் ப்ரிடிக்ஷனா அடாப்டிவ் ப்ரிடிக்ஷன் அண்ட் வித் பேக்வேர்ட் எஸ்டிமேஷன் அண்ட் அடாப்டிவ் ப்ரிடிக்ஷன் வித் ஃபார்வர்ட் எஸ்டிமேஷன். இட்ஸ் வந்து எதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா அடாப்டிவ் ப்ரிடிக்ஷன் வித் பேக்வேர்ட் எஸ்டிமேஷன். பிகாஸ் ஏன் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. எக்ஸ்பிளேஷன். இன் சிங்கிள் ப்ராசஸிங் அடாப்டிவ் ப்ரிடிக்ஷன் வந்து எப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட்டை வந்து டைனமிக்கெலாம் நம்ம இது பண்ணோம். அடாப்டிவ் அப்படின்னாவே அதுக்கு தகுந்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது டைனமிக் மீனிங். அடாப்டிக் அப்படின்னாவே டைனமிக். அதுக்கே நான் அடாப்டிவ் அப்படின்னு மீனிங் இருந்ததுன்னா ஒன் செகண்ட், நான் அடாப்டிவ் அப்படின்னா ஸ்டாட்டிக். ஓகேங்களா? அதாவது இது ஃபிக்ஸடா ஒரு ரூட் போட்டோம்னா அந்த ரூட் வழியா மட்டும்தான் போகும். டிராஃபிக் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு ப்ராசஸ் நம்ம நெட்வொர்க்ல சென்ட் பண்றப்போ அந்த ஃபிக்ஸடா இருக்கும். அதுவே அடாப்டிவ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபிக்ஸட் ரூட் இருந்தாலும் அது வந்து ஃபிக்ஸட் ரூட்டா போகாது. ஸோ எந்த பக்கம் போனா ஈஸியா சீக்கிரமா நம்ம ரீச் பண்ண முடியும் சோர்ஸ அப்படிங்கிறப்போ சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் எப்படி குயிக்கா ரீச் பண்ண முடியுங்கிறத அந்த டைம் ஆஃப் பீரியட்ல நமக்கு டிசைட் பண்றதுக்கு தான் அடாப்டிவ் ப்ரிடிக்ஷன். ஓகேங்களா? வித் பேக்வேர்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது என்னன்னா the prediction coefficient is derived of using the both quantifier and output samples. அந்த samples வச்சும் and then prediction error வச்சும் நமக்கு திரும்ப backward estimation வச்சு நம்ம ரன் பண்றனால தான் இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா adaptive prediction with backward estimation. ஸோ இது எதுக்கு அப்படின்னா improve the accuracy adaptive கோடிங்காக அண்ட் தென் ஃபார்வர்ட் எஸ்டிமேட் இது வந்து பாஸ்ட் குவான்டிசேஷன் இம்ப்ரூவ் த அக்யூரசி. இதுதான் மேட்ரு. ஃபார்வர்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னா என்னன்னா இதுக்கு ஜஸ்ட் கான்ட்ராக்டா இருக்கும் உங்களுக்கு. ரிலீவ் த ஃபியூச்சர் அண்ட் கரண்ட் இன்புட் சிக்னல்ஸ். அதாவது ரேதர் தென் இது வந்து குவான்டிஃபையர் அவுட்புட்ஸ் வச்சு பண்ண முடியாது. ஓகேங்களா? இங்க குவான்டிஃபையர் அவுட்புட் வச்சு பண்றது என்ன அப்படின்னா பேக்வேர்ட் எஸ்டிமேஷன் தான். ஸோ ஃபியூச்சர் வச்சு பண்றது பாத்தீங்கன்னா ஃபார்வர்டு. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் இதனோட கீவேர்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் the capacity of channel of bandwidth B heads கொடுத்திருக்காங்க. perturbed and by adaptive with Gaussian noise of power destination கொடுக்காங்க N0/2 and limited bandwidth வந்து B கொடுத்திருக்காங்க with average transmitter power P கொடுத்திருக்காங்க. ஸோ இதனோட இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா. கேஷியன் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? நமக்கு அந்த ஃபார்முலா தான். ஸோ அந்த ஃபார்முலாவை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் C = B log 2 1 + B/N0B bits and seconds. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு சம்ஸ் நியூமரிக்கலும் கேட்கலாம். நெக்ஸ்ட் டேஸ் ஆர் த internet based voice and data communications where telecommunication applications switching the storage are hosted by third party. இதான் maximum third party outside the organization using them and they are accessed over the public internet. ஓகேங்களா? டேட்டா கம்யூனிகேஷன் சர்வீஸா, டெலிகம்யூனிகேஷனா, கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் இன்டர்நெட் சர்வீஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி அவுட் சைட் த வேர்ல்டு அப்படி டெலிகம்யூனிகேஷன், வாய்ஸ் டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாவே கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். ஓகேங்களா? எஸ், கிளவுட் கம்ப்யூட்டேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ மீன்ஸ் அ சர்வீஸ், வாய்ஸ், வீடியோ, மெசேஜிங், கொலாபரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து டெலிவரி வைதா கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலியமா நமக்கு வந்து டெலிவரி பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் கிளவுட் கம்யூனிகேஷன். இது எதுக்கு அப்படின்னா மெயின்டைன்
இது வந்து பிரைவேட் பிரான்ச் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இந்த ஆர்கனைசேஷனுக்கு. ஏன்னா இது வந்து கிளவுட்ல ஒரு விர்ச்சுவல் இமேஜினேஷன்ல நம்ம ஸ்டோர் பண்றது தான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து Zoom, Microsoft Team, Google Meet இது எல்லாமே வந்து நம்ம இப்ப எப்படின்னா கிளவுட் பேஸ்டு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனோட எதுக்காக என்னோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கேலபிலிட்டியா இருக்கும், காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கும், அக்சபிலிட்டி அண்ட் தேர்ட் பார்ட் ஹோஸ்டிங்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மத்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா கம்யூனிகேஷன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படின்னா ரெஃபர்ஸ் டூ டேட்டா எனி டேட்டா டிரான்ஸ்ஃபர் நாட் கிளவுட் இது வராது. இது டேட்டா கம்யூனிகேஷன்ங்கப்போ கண்டிப்பா மீடியேட்டர் மூலியமா நம்ம கம்யூனிகேட் பண்றது. டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ட்ரெடிஷனல் ஃபோன் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்றது தான் டெலிகம்யூனிகேஷன். ஸோ அதுக்கும் வந்து நமக்கு வந்து வித்தின் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். கிளவுட்ல இருக்காது. இன்டர்நெட் சர்வீஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஐஎஸ்பி மூலியமா நமக்கு நடக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுங்கலாம் இது வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னா, அதுக்கு பதிலா தான் நம்ம காஸ்ட் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது தான் கிளவுட் கம்யூனிகேஷன் இப்ப கொண்டாந்துருக்காங்க. நெக்ஸ்ட். எலாஸ்டிக் எபிலிட்டி இன் கிளவுட் கம்ப்யூட்டிங் மீன்ஸ் எலாஸ்டிக் அப்படின்னாவே நமக்கு என்னன்னு தெரியும் மீனிங் நமக்கு எப்படி தேவையோ அந்த இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து எலாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு பொருள் வந்து எலாஸ்டிக்கா இருக்கப்போ நம்மளோட ஷேப் தகுந்த ஐ மீன் அந்த பாத்திரத்தை ஷேப் தகுந்தப்ப நம்ம எதாமே போட்டுக்கிறதுக்கு வந்து என்னன்னா எலாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். அதே மீனிங் தான் இங்க. ஸோ நம்மளோட டிமாண்ட் நம்மளோட கிளவுட் கம்ப்யூட்டிங்ல நமக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும், எவ்வளோ கெப்பாசிட்டி மட்டும் இருந்தா போதும், எப்ப தேவை, எப்ப எப்ப வேணுமோ அப்ப மட்டும் ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் தான் நம்ம எலாஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த எலாஸ்டிக் எபிலிட்டி cloud computing means அப்படின்னா என்னன்னு சொல்லிருக்காங்க. It provides the client with a virtual machine in terms of physical machine. It provides ability to add and remove computing capacity on demand. It provides maximum capacity of the system. It provides fast deployment physical machine. இதுல எது வரும்? அதுதான் நம்ம எலாஸ்டிக்னா இதுல வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா it provides ability to add and remove கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டி அண்ட் டிமாண்ட். நம்ம எப்ப தேவையோ, எவ்வளோ தேவையோ அந்த டிமாண்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் இஸ் பி இஸ் த கரெக்ட். எஸ். இங்க அங்க குடுத்துருக்காங்க. ஆன் டிமாண்ட் ஸ்கேலபிலிட்டி. இந்த இந்த ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது கிளவுட் கம்ப்யூட்டிங்ல. ஓகேங்களா? ஆட் அண்ட் ரிமூவ் ரிசோர்ஸஸ் டைனமிக்லி. நமக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப ஆட் பண்ணிக்கலாம். எப்ப வேண்டாமோ அதனோட டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் வந்து ஒரு பிக் ஃபியூச்சர் ஆஃப் த கிளவுட் கம்ப்யூட்டிங். சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி செல்ஃப் ரிசோர்ஸ் அப் டவுன் டிபெண்டிங் ஆன் த டிமாண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல டிமாண்ட பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணோம். இட் என்ஷூர் த கிளைண்ட்ஸ் ஒன்லி யூஸ் அண்ட் பே ஃபார். அதாவது நம்ம எவ்வளோ ஸ்டோரேஜ் இவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் மட்டும் தேவைன்னா, இதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்றதெல்லாம் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்து நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்ல தான் இருக்கு. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் மிஷின்ஸ் டெர்ம்ஸ் பிசிக்கல் மிஷின்ஸ். ஓகேங்களா? இது விர்ச்சுவலைசேஷன தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேங்களா? அதனால ஒரு பிசிக்கல் மிஷின் இருக்க மாதிரியே நமக்கு இமேஜின் பண்ணி நமக்கு இது பண்றது தான் விர்ச்சுவல் மிஷின். அதாவது டைரக்ட்டா இல்லாம இங்க இடையில இடையில ஒரு சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சு அது மூலியமா நம்ம அனுப்புறது. அதே மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறது ரெஃபர் த சிஸ்டம் லிமிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து டைனமிக் ஸ்கேலிங் பண்ண முடியாது. ஃபாஸ்ட் டெவலப்மென்ட் ஆஃப் பிசிக்கல் மிஷின் வந்து இது வந்து ப்ரொவிஷனல் ஸ்பீட பொறுத்து தான் இருக்கு. ஃபாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து எலாஸ்டிக் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் மேட்ச் டிரான்ஸ்போர்ட் லேயர் ஸ்டாப் அண்ட் வெயிட் டிஃபைனிங் ப்ராசஸ் கிளையன்ட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னாவே நமக்கு கரெக்டா ஞாபகம் வருது என்னது? எஸ் கனெக்ஷன் லிஸ்ட் அண்ட் கனெக்ஷன் ஓரியன்டட். கனெக்ஷன் லிஸ்ட் கனெக்ஷன் ஓரியன்டட்னா கனெக்ஷன் லிஸ்ட் வந்து யூடிபி, கனெக்ஷன் ஓரியன்டட் வந்து டிசிபி. இது ரெண்டு ப்ரோட்டோகாலும் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பி ஐ மீன் 2 எங்க வருது 2? ஸோ டியும் பியும் வருது. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாப் அண்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எரர் எரர் கண்ட்ரோல். இது வந்து என்னன்னா எரர் கண்ட்ரோல் இன்எஃபிஷியன்ட்காக நம்ம யூஸ் பண்றது. ஸோ இது வந்து எதுலனா டேட்டா லிங்க் லேயர்ல நம்ம ஸ்டாப் அண்ட் கண்ட்ரோல் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து ஒன் ஆஃப் த இது வந்து எரர் கண்ட்ரோல்காக நம்ம யூஸ் பண்றது. ஸோ பி இஸ் த ஆப்ஷன். ஸோ டிஃபைனிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் அண்ட் கிளைண்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எப்ரல் போர்ட் நம்பர். ஓகே ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் செக் ஃபார் த வேலிடிட்டி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஓகே. இதுல எது வேலிடிட்டின்னு கேட்டிருக்காங்க. நான் அடாப்டிவ் அல்காரிதம். இப்ப தான் சொன்னேன். இது வந்து என்ன நான் அடாப்டிவ்னா டைனமிக்.
don't base their routing divisions on measurement or estimation of the current traffic and topology. Main function of the network layer is routing packets from source machine to destination machine. Routing algorithm is the part of session layer. ஓகேங்களா, இதுல மூணுல ஃபர்ஸ்ட் நமக்கு எது தெரியும் அப்படின்னா ஈஸியா பார்க்கணும்னா ரூட்டிங் அல்காரிதம் எதுல யூஸ் பண்ணுவோம், செஷன் லேயர்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இது தப்பு. ஏன்னா ரூட்டிங் வந்து நம்ம எதுல யூஸ் பண்ணணும்னா நெட்வொர்க் லேயர். அப்ப தேர்ட் ஒன் தப்பு. அப்ப தேர்ட் ஒன் வர ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தூக்கிடலாம். ஓகேங்களா, பேலன்ஸ் இருக்கிறது இது ரெண்டும் தான். நான் அடாப்டிவ் அல்காரிதம்னா நம்ம டைனமிக்லி ஓகே. இது என்ன சொல்லியிருக்காங்க, நாட் பேஸ் தேர் ரூட்டிங். கரெக்ட். ஏன்னா அது பேஸ் பண்ணி இருக்காது. எப்படி எந்த டைம்ல டிராஃபிக் ஒரு லைன்ல போயிட்டு இருப்போ அங்க டிராஃபிக் அதிகமா இருந்தா அது ரூட்டை வந்து டக்குன்னு இது பண்ணிக்கும். அப்போ இட்ஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் அப்ப ஃபர்ஸ்ட் இது ட்ரூ, அப்ப ரெண்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த நெட்வொர்க் லேயர் இஸ் ரூட்டிங் பேக்கெட்ஸ் ஃப்ரம் சோர்ஸ் மிஷின் டு டெஸ்டினேஷன். ஆமா, ரூட்டிங் பேக்கெட் எங்க இருந்து போகும், சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன். ஸோ செகண்ட் ட்ரூ. அப்ப பி இஸ் தான் ஆப்ஷன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. These algorithms use fixed routing distance, not based current traffic or topology. ஓகேங்களா, ஃபோல்டிங் அந்த ரேண்டம் வாக் இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் நான் அடாப்டிவ் அல்காரிதம்க்கு. ஃப்ளட் அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸ் நெட்வொர்க் லேயர் ரெஸ்பான்சிபிள் ரூட்டிங் பேக்கெட் ஃப்ரம் சோர்ஸ் ரூட். இட் ஹேண்டல்ஸ் த அட்ரஸிங் பாத் டெர்மினேஷன் அண்ட் பேக்கெட் ஃபார்வேர்டிங். ஸோ ரூட்டிங் அப்படிங்கிறதே நம்ம வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு நம்ம அனுப்புறதுக்காக நம்ம ரூட்டிங் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அது நெட்வொர்க் லேயர்ல நடக்குது. ஓகே, ரூட்டிங் அல்காரிதம் வந்து என்னன்னா இது நெட்வொர்க் லேயர், நாட் த செஷன் லேயர். ஓகே, ஏன்னா செஷன் லேயர்ல என்னென்ன இருக்கும், டயலாக் கண்ட்ரோல், சிங்க்ரனைசேஷன், செஷன் மேனேஜ்மெண்ட். இது மட்டும் தான் செஷன் லேயர்ல இருக்கும். நெட்வொர்க் லேயர்ல தான் ரூட்டிங், ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணி அனுப்புறது எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா நெட்வொர்க் லேயர்ல. நெக்ஸ்ட், in DAS method of framing, each frame start and end with a special bytes. ஓகேங்களா, which is used both starting and ending delimiters. ஸ்டார்ட் அண்ட் ஸ்பெஷல் பைட்ஸ் அப்புறம் எண்டிங் போத் டீலிமிட்டர்ஸும் யூஸ் பண்றது. ஸ்பெஷல் பைட்ஸும் டீலிமிட்டர்ஸும் யூஸ் பண்றாங்க. அது என்ன ஃப்ரேமிங் கேட்கறாங்க. ஃப்ரேமிங் அப்படின்னாவே நமக்கு டேட்டா லிங்க் லேயர்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிளாக் பைட்ஸ் வித் பைட் ஸ்டஃபிங், பைட் கவுண்ட், ஃபிளாக் பிட்ஸ் வித் பிட் ஸ்டஃபிங், ஃபிளாக் பைட்ஸ் வித் பிட் ஸ்டஃபிங் எது வருதுன்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு ஸ்பெஷல் பைட்ஸும் அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அனுப்புவோம், அண்ட் டீலிமிட்டர்ஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். ஃபார் எதுக்கு அப்படின்னா இதுதான் ஸ்டார்ட்டு. இப்போ ஒரு கோட் போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுதான் ஸ்டார்ட்டு, இது ஸ்டாப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் பைட் அனுப்பிச்சிடுவோம். அண்ட் தென் மெசேஜோட ஸ்டார்ட் ஸ்டாப் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதோட எக்ஸ்ட்ராவா டீலிமிட்டர்ஸும் நம்ம அனுப்பிச்சிடுவோம். நெக்ஸ்ட் மெசேஜ் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ ஆப்ஷன் இஸ் ஃபிளாக் பைட்ஸ் வித் பைட் ஸ்டஃபிங். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃப்ரேமிங் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா ஈச் ஃப்ரேம் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எஸ் வித் ஸ்பெஷல் பைட்ஸ். ஃப்ரேமிங் மெத்தட் அதுதான் வந்து இது வந்து ஒரு டீலிமிட்டர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து எங்கன்னா டேட்டா லிங்க் லேயர்ல நம்ம யூஸ் பண்றோம் ஃப்ரேமிங் டெக்னிக்ஸ்ல. ஃபிளாக் பைட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ ஸ்பெஷல் பைட் ஆஃப் மார்க்ஸ் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஃப்ரேம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் பைட் கொடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட்லயும் இதுலயும் இருக்கும். இந்த இது இருந்துன்னா இதை வந்தோடனே நமக்கு ரிசீவ் பண்ணோடனே நமக்கு என்ன தெரியும், அந்த ஃப்ரேம்ஸ் இதை பார்த்தோடனே ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், அடுத்தது இது வந்து எண்டிங் அப்படின்னு தெரியும். பைட் ஸ்டஃபிங் அப்படிங்கிறது என்னன்னா இஃப் த ஃபிளாக் பைட் பேட்டர்ன் அப்பியர்ஸ் இன்சைட் த டேட்டா எக்ஸ்ட்ரா எஸ்கேப் பைட்ஸ் ஆர் இன்சர்டட் இன் டு த அவாய்ட் கன்ஃபியூஷன் ஃபார் டீலிமிட்டர்ஸ். இதே மாதிரி இன்னொன்று இருக்கப்போ இந்த இடத்துல ஒரு டீலிமிட்டர்ஸ் போட்டிருந்தோம்னா ஓகே இதோட ஃபர்ஸ்ட் மெசேஜ் முடிஞ்சிருச்சு, அடுத்தது வந்து இன்னொரு மெசேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதா பைட் ஸ்டஃபிங். ஓகேங்களா, ஸோ அவாய்ட் கன்ஃபியூஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது. திஸ் என்ஷூர் த கிளியர் ஃப்ரேம் பவுண்டரிஸ் ஈவன் வென் த டேட்டா கண்டென்ட் சிமிலர் பேட்டர்ன்ஸ். இதே மாதிரி தான் எல்லா பவுண்டரிஸ்க்கும் எல்லாத்துக்கும் வந்து சிமிலர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. HDLC அப்படிங்கிறது என்னன்னா ஹை லெவல் டேட்டா லிங்க் கண்ட்ரோல். ஓகேங்களா, ஹை லெவல் டேட்டா லிங்க் கண்ட்ரோல் இது வந்து ஒரு பிட் ஓரியன்டட். ஸோ அது மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ HDLC மூலியமா நம்ம காமன்லி ஒவ்வொரு பிட்டை நம்ம ஆட் பண்ணி அனுப்புறது. ஓகே, அதர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பைட் கவுண்ட். பைட் கவுண்ட் அப்படிங்கிறது வந்து எதுக்குன்னா லென்த் ஃபீல்டு எவ்வளோ இருக்கு, இதுல டீலிமிட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இதுல வந்து எத்தனை வந்து பிட்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது பைட் கவுண்ட். ஃபிளாக் பிட்ஸ் வித் பிட் ஸ்டஃபிங் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து பிட் லெவல்ல நம்ம இன்செர்ட் பண்றதுக்கு, நாட் பைட் லெவல். ஓகேங்களா, அதே ஃபிளாக் பைட் பிட் ஸ்டஃபிங் அப்படின்னா இது வந்து தப்பு. ஏன்னா இங்க ஃபிளாக் பைட்டா நம்ம சென்ட் பண்ணுவோம், ஆனா இங்க பிட்டா ஸ்டஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால இது கான்செப்டே தப்பு. நெக்ஸ்ட் அதுக்காக ஒரு சின்ன
கம்பேரிசன் ஸ்டார்ட் போட்டிருக்கேன். ஃப்ரேம் லென்த் பைட் கவுண்ட்ங்கிறது ஃப்ரேம் லென்த் எவ்வளவோ அந்த ஹெடர் ஃபைல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது ஹெடர் ஃபீல்ட்ல. ஸோ நோ எந்த டிலிமிட்டர்ஸும் இதுல இருக்காது. இது வந்து டேட்டா லிங்க். இது 3மே எல்லாமே ஃப்ரேமிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எரர்ஸ் அண்ட் ஃப்ரேமிங்க மோஸ்ட்லி வந்து நமக்கு டேட்டா லிங்க் லேயர்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிளாக் பைட், பைட் ஸ்டஃபிங் குடுத்துருக்காங்க. ஸோ அதே தான். அங்க குடுத்ததே தான் இங்க கம்பேரிசன் ஸ்டார்ட்ல குடுத்துருக்கேன். Next, dash communication link. The communication can be used either direction, but only one way at a time. Either direction னா both direction அர்த்தம். ஆனா என்ன பண்றாங்க one way இதுதான் keyword. Only one way at a time. அது என்னது? Full duplex, simplex, halflex. Actually இது மூணுமே வந்து என்னன்னா transmission mode. ஓகேங்களா? நெட்வொர்க்ல டிரான்ஸ்மிஷன் மோட்னா 3 டைப்ஸ் இருக்கு. சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ். சிம்ப்ளெக்ஸ் அப்டின்னா சிங்கிள் வே, அதாவது யூனி டைரக்ஷனல் ஒரே ஒரு வே மட்டும் தான் அட் த டைம்ல பண்ண முடியும். ஹாஃப் டியூப்ளெக்ஸ்ங்கிறது 2 வே பண்ணலாம். ஆனா அட் த டைம்ல பார்த்தீங்கன்னா 1 டைரக்ஷன்ல தான் பண்ண முடியும். ஃபுல் டியூப்ளெக்ஸ்ங்கிறது பை டைரக்ஷனல் நமக்கு 2 வேலயும் பண்ணலாம். பட் அட் த டைம்ல 2 வேவே பண்ணலாம். அதுதான் வந்து இந்த 3க்குள்ள டிஃபரன்ஸ். இங்க என்ன கேட்டிருக்காங்க? எய்தர் டைரக்ஷன் பண்ண முடியும். பட் 1 வே தான் அட் எ டைம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஆப்ஷன் இஸ் ஹாஃப் டியூப்ளெக்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொன்னுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதான் குடுத்துருக்கேன் பாருங்க. ஒன்லி ஒன் வே. ஓகேங்களா? யூனி டைரக்ஷனல். சிம்ப்ளெக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்டின்னா, டிவி பிராட்காஸ்ட் நமக்கு சேட்டலைட்ல இருந்து வருது. ஒன் வே கம்யூனிகேஷன். அதே ஹாஃப் டியூப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா, எய்தர் வே 2லயுமே. ஆனா ஒன்லி ஒன் வே தான் அட் எ டைம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒண்ணு சென்ட் பண்ண முடியும், இல்ல ரிசீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாக்கி டாக்கி. வாக்கி டாக்கி. ஓகேங்களா? அதே ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா போத் வே சைமல்டேனியஸ்லி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபோன் கால்ஸ். டெலிஃபோன் கால்ஸ்லாம் நம்ம வந்துனா ஒரே டைம்ல 2 பேரும் பேசிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சென்டும் பண்ணிக்கலாம், ரிசீவும் பண்ணிக்கலாம். போத் வேஸ். ஒரே சைமல்டேனியஸ்லி. அது வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட். In HTTP response message, which status code indicate that request was successful? request வந்து சக்சஸ்ஃபுல்லா இதாயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு some codes இருக்கும். எப்பயுமே HTTPக்கு some codes இருக்கு. அந்த கோட்ஸ்ல request successful அப்படிங்கிறதுக்கு எது 100 202 302 402 404 202 ஓகேங்களா? அதர் கோடு குடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லா கோடும் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும், அட்லீஸ்ட் இந்த கோட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 404 பார்த்தீங்கன்னா, நாட் ஃபவுண்ட் அது நீங்க யூஸ் பண்றப்ப வெப்சைட் யூஸ் பண்றப்ப இது வந்திருக்கும். ஸோ, அதனால அத ரிமெம்பர் பண்ணிக்கலாம். 302 அப்படிங்கிறது வந்து ரீடைரக்ஷன் ஆகுது இல்லைங்களா? ஒரு வெப்சைட் போவும். பட் ஆனா அதுவே ரீடைரக்ட் ஆகி இன்னொன்னு போகும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ற 302 அந்த கோடிங் போகும். 202 வந்து நம்ம இப்ப சொன்ன அக்செப்டடுக்கு ஓகேங்களா? ரெக்வெஸ்ட் ரிசீவ்டு ஓகேங்களா? அண்ட் அக்செப்ட் ஃபார் ப்ராசஸிங். ஓகேங்களா? ஆனா இன்னும் கம்ப்ளீட் ஆகல. நான் ரெக்வெஸ்ட் குடுத்ததுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அது மாதிரி. 200 அப்படிங்கிறது ஓகே. ரெக்வெஸ்ட் சக்சீட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கன்டென்ட் அந்த ரிசல்ட்டுக்கான ரெக்வெஸ்ட் வந்துருச்சு. ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுன்னா 200 ஓகேங்களா? 202 வந்து அக்செப்ட் மட்டும் தான். 200னா ஓகே ஆயி நமக்கு ரிசல்ட் வந்து வெப்சைட்ல டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? இது வந்து இண்டிகேட்ஸ் இந்த 2XX அதாவது 2ல ஸ்டார்ட் ஆகுற கோட்ஸ் எல்லாமே வந்து சக்சஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீவேர்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ல ஸ்டார்ட் ஆவுறது. 2க்கு அப்புறம் என்ன வேணாலும் வரலாம். அது வந்து எதுக்குன்னா சக்சஸ்க்கு. ஓகே. 100 அப்படிங்கிறது என்னன்னா, ஆ இது வந்து நாட் சக்சஸ். கன்டின்யூ போயிட்டு இருக்கு. ஆனா நாட் சக்சஸ். அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருக்க கோட்ஸ் மட்டுமாச்சு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமா படிக்கலனாலும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளால படிக்க முடியாது. ஸோ இந்த டைம்க்கு இத படிச்சீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ரிமெம்பர் பண்ணிட்டா எக்ஸாம் ஈஸியா இருக்கும். ஓகே. The server responds to the client receipt. அதாவது ரிசிப்ட்னா ரிசிப்டன்ட். ஓகேங்களா? நம்ம யாருக்கு சென்ட் பண்றோமோ அவங்க. கமாண்ட் வித் த டேஷ் which indicates that the user does not have mailbox on the host. ஓகேங்களா? அவங்க கிட்ட மெயில் பாக்ஸ் இல்ல. ஆனா நான் ரிசிப்டிங் கமாண்ட் மூலியமா பண்றேன் அப்படின்னா, இதுல எந்த கோட் வந்து சர்வர் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கும். 231 241 251 261 கோடா? 251 கோட் ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த எஸ்எம்டிபி சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகாலோட ஒன் ஆஃப் த இது பார்ட். ஏன்னா ரிசிப்டன்ட் யாருக்கு நம்ம அனுப்ப போறோம். when the server replace 251 it means user not local will not forward path ஓகேங்களா? indicates the recipient does not have mailbox on this host but mail will forward the elsewhere ஓகேங்களா? நமக்கு ஒரு மெயில் பாக்ஸ்ல இருந்து சென்ட் ஆகல. ஆனா அவங்க வந்து யூசர் வந்து லோக்கல்ல இல்ல. அவங்க வந்து வேற இடத்துல இருந்து நமக்கு அந்த மெயில்ல இருந்து நமக்கு சென்ட் பண்ணலங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு 251. அதே 250 பார்த்தீங்கன்னா, ரெக்வெஸ்ட் டு த மெயில் ஆக்ஷன் ஓகே.
கம்ப்ளீட்டடுக்காக நம்ம யூஸ் பண்றது. 550ங்கிறது மெயில் பாக்ஸ் வந்து அன்அவைலபிளா இருக்கு. யூசர் நாட் ஃபவுண்ட் அங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து 251 வந்து அக்செப்டட் பட் ஃபார்வர்டட். நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்ப ஒருத்தருக்கே ஃபோன் பண்றோம் அப்படின்னா, அவங்க ஆக்சுவலி எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிஸியா இருக்கனால அந்த நம்பர இன்னொரு நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து நமக்கு என்னன்னா டைரக்ட்டா ஃபார்வர்ட் த கால் அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா 251 அந்த யூசர் தான். பட் அந்த மெயில் பாக்ஸ் அவங்க அவைலபிளா இல்ல. அதனால வேற மெயில் பாக்ஸ்ல இருந்து நமக்கு சென்ட் பண்றாங்க. அதுதான் மீனிங். நெக்ஸ்ட். Which layer of the OSI model does MAC address operate on transmission? இது லாஸ்ட் நீங்க பிவிகே டிஸ்கஸ் பண்றப்பே நான் சொன்னேன். MAC அட்ரஸ்ன்னு வந்தாவே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எந்த லேயர்னு. அப்ளிகேஷன் டேட்டா லிங்க் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட். டேட்டா லிங்க் லேயர் தான். ஓகேங்களா? மேக்னா டேட்டா லிங்க் லேயர். நெட்வொர்க்னா வந்து உங்களுக்கு ஐபி வரும். அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயர்னா டிசிபி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, ஓரளவுக்கு ஆப்ஷன்ஸ் நம்ம டக்குன்னு எடுத்துற முடியும். ஸோ மேக் அட்ரஸ் ஃபைண்ட் பண்ணி நம்ம ஒருத்தர சென்ட் பண்றோம் அப்படின்னா, அது எங்க நடக்குதுன்னா டேட்டா லிங்க் லேயர். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன? மீடியா அக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? பிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லலாம். பிசிக்கல் அட்ரஸ் சொல்லலாம். இன்னொரு நேம் அல்லது ஹார்ட்வேர் அட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்டின்னா, ஒவ்வொரு சிஸ்டம் நமக்கு ரெடி ஆகுறப்பயும், அந்த சிஸ்டத்திலேயே இன்பில்ட்டா நமக்கு வந்து மேக் அட்ரஸ், மேக் நம்பர் வந்து ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து ஹார்ட்வேர் அட்ரஸ். ஓகேங்களா? இட்ஸ் யூனிக்லி டிஃபைன்ட் எதுக்காகன்னா, ஒவ்வொரு டிவைஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் மேக் அட்ரஸ். ஓகேங்களா? இட் ஆப்பரேட்ஸ் இன் த டேட்டா லிங்க் லேயர். இது லேயர் 2. ஸோ, அதனால லேயர் 1 அதாவது லேயர் 1க்கு இது வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்கும். ஸோ, புரொவைட் த பிசிக்கல் அட்ரஸிங் அத நம்ம சொல்லியிருக்கோம். பிசிக்கல் அட்ரஸிங் என்ஷூர் த ஃப்ரேம்ஸ் டெலிவர் டு த கரெக்ட் டிவைஸ் டு லேன். அந்த லேன்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்க இப்போ ஒரு லேன்ல மோர் தென் சிஸ்டம் கனெக்ட் ஆயிருக்கும். அதுல எந்த டிவைஸ்க்கு போகணுங்கிறத இந்த மேக் அட்ரஸ வச்சு தான் அது வந்து போய் ரீச் ஆகும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் மேக் அட்ரஸ். ஏன்னா ஒவ்வொரு டிவைஸ்க்கும் யூனிக்கான மேக் அட்ரஸ் இருக்கு. அதே நெட்வொர்க் லேயர் பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸிங் ரூட்டிங் மூலியமா நடக்கும். டிரான்ஸ்போர்ட் லேயர்னா எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ டிசிபி, யூடிபி யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். அப்ளிகேஷன் அப்படிங்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா HTTP, FTP இந்த மாரி புரோட்டோகால்ஸ் மூலியமா, அப்ளிகேஷன் மூலியமா நம்ம யூஸ் பண்றது அப்ளிகேஷன் லேயர். நெக்ஸ்ட். Which of the following layer include the service of packetting and using source and destination address in the packet header and CRC for error checking? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர். கரெக்ட். டேட்டா லிங்க் லேயர். ஏன்னா இங்க பேக்கெட்டைசிங்னு உடனே நீங்க நெட்வொர்க் போட்டுறக்கூடாது. சிஆர்சி, எரர் செக்கிங், எரர் கண்ட்ரோல், ஃப்ரேமிங், எரர் கண்ட்ரோல் இந்த மாரி வர்றது எல்லாமே வந்து எதுக்குரியதுன்னா டேட்டா லிங்க் லேயர். ஸோ ஹேண்டில் த ஃப்ரேமிங் அண்ட் பேக்கெட்டைசிங் அண்ட் ஆடிங் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இன் த ஹெட்டர். ஓகேங்களா? ஸோ சிஆர்சி ஃபார் எரர் டிடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது. இது எல்லாமே வந்து எங்க நடக்குதுன்னா டேட்டா லிங்க் லேயர். நெட்வொர்க் லேயர்ல பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அட்ரஸிங் யூஸ் பண்ணி ஹேண்டில் த ரூட்டிங்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது. டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து எண்ட் டு எண்ட் டெலிவரிக்காக நம்ம யூஸ் பண்றது ரிலையபிலிட்டிக்காகவும். அண்ட் தென் ரிலையபிலிட்டிங்கிற வேர்டு வந்தாவே அது டிரான்ஸ்போர்ட் லேயர். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்றது அப்ளிகேஷன் லேயர். ஓகேங்களா? இந்த எல்லா கீவேர்ட்ஸும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே OSI லேயர்ல கேட்கிற எல்லா MCQஸுமே நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க் யூ. இதுவரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாரி மோர் பிவிக்யூஸ் அண்ட் கான்செப்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெட் செட் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ.